நம்முடைய தியாக தலைவர் எழுத்து தமிழர் எழுத்து சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாழும் அம்பேத்கர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் சின்னமான எழுத்து சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தயவு செஞ்சு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. ரமணா இடத்தை கூட்டு போ, ரமணா இடத்தை கூட்டு போ, கூட்டு போ, கையில் கூட்டு போ. சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழும் கதாநாயகன் எழுத்து தமிழர் வாழும் அம்பேத்கர் தியாக தலைவர் எழுத்து தமிழர் எழுத்து சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இதன் விருதுகள் புடைசூழ நம்முடைய தியாக தலைவர் எழுத்து தமிழர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எழுத்து சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வண்டியில் நின்று பேசணும். நம்முடைய தலைவர் நம் கூட்டணி தோழர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நம்ம எழுத்து தமிழர்கள் இப்பொழுது முரசு சின்னத்திலே வாக்கு கேட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக அமர்வே எழுச்சி கையாற்ற உள்ளார்கள். வருகின்ற வாக்கு எழுச்சி சின்னத்திலே வாக்கு கேட்டு நம்முடைய தலைவர் எழுத்து தமிழர் அமைச்சர் அண்ணன் சீரோ கணேசன் அவர்கள் தலைமையில்
அண்ணா உள்ள வாங்க. புரட்சியாளர் சிலைக்கு முன்னாடி தான் வாங்க. தள்ளி போட்டோம். தள்ளு போங்க. தலைவர் இங்க தான் வராரு. சிலைக்கிட்ட கொஞ்சம் வழி விடுங்க. வருஷம் உள்ள வாங்குங்க. உள்ளவா ஒரு வண்டியை முன்னாடி இருக்கும். 2 வண்டியை பேசுங்க. ஒரு வண்டியை வாங்கிங்க. பேச நேரா தம்பி வழி விட சொல்ல நேரா பேச. வண்டியை வாங்க. வண்டியை வாங்க. வாங்க வாங்க. நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணி தலைவர் அடுத்த பாயிண்ட் போகணும். வாங்க. அவங்க தான் விடணும். வா வா வா. கொடியெல்லாம் மறைக்காதீங்கப்பா. கொஞ்சம் கொடியை தள்ளிங்க. கொடியை கொஞ்சம் கீழே இருக்குங்கப்பா. தயவு செஞ்சு கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குங்க. கொஞ்சம் கொடியெல்லாம் கீழே இருக்குங்க. தாய்மார்கள் பார்க்கணும். முன்னாடி வா. இன்னும் முன்னாடி வா. இன்னும் முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. அம்மா பாயிண்ட் தான் வரணும். வாங்க. லைட்டா முன்னாடி வர சொல்லுங்க. இன்னும் முன்னாடி வா. பாயிண்ட் வரணும். சென்டர் வரணும். வழியோடு வழியோடு இன்னும் போ. கொடியை மறைக்காதீங்க. கொஞ்சம் வழி விடுப்பா. மைக்கை கொடுக்க வழி விடு. வழி தம்பி தம்பி வண்டி மேல ஏறாதீங்க. வழி விடுப்பா. கொடியெல்லாம் நவுத்துங்கப்பா. திராவிட பண்ணி இருந்தா மைக்கு இருந்தா திராவிட பண்ணி. ராமண்ணா தலைவர்கிட்ட மைக்க கொடுங்க. கார்லெஸ் மைக்க. ஹலோ. விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதிக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய துணைவியார் திருமதி பிரேமலா அவர்களை ஆதரித்து முரசு சொல்வதற்கு வாக்கு கேட்டு வருகிறத்திருக்கிற வாழும் அம்பேத்கர், வாழும் பெரியார், என் குடும்ப தலைவர் ஏசிதம் அவர்களுக்கு விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி உங்களை சார்பாக வெள்ளி முருகவேல் அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறேன். வெற்றிவேல். வண்டி கொஞ்சம் முன்னாடி வாங்க. அது கார்ட்லெஸ் மைக்கு. கொஞ்சம் கிட்ட வந்தா தெளிவா கேட்கும். வண்டி கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க. அம்பேத்கர் சிலை கிட்ட வண்டியை கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க. அது கார்ட்லெஸ் மைக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏசு தம்பதிக்கு சால்வை அணிவிக்கிறார். தம்பி தலைவர தொந்தரவு வண்டி மேல ஏறாதீங்கப்பா. கையெடு கும்பிடுற தயவு செய்து தலைவருக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், திமுக கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் சின்னம்,
வெற்றி வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் சின்னம். நமது வெற்றி வேட்பாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் சி.வே. கணேசன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி வீர திராவிடமணி அவர்களே, பாஸ்கர் என்கிற பகலவன் அவர்களே, வேமா அருள் அவர்களே, மேற்பார்வையாளர்கள் நீதிவல்லல் 5000 உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, தேமுதிகவுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பார்த்தசாரதி அவர்களே, தம்பி உமாநாத் அவர்களே, மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களே, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் லாவண்யா அவர்களே, மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே, தேர்தல் பணி நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, வேண்டாம் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கட்டுக்கடங்காமல் திமிரி எழுதுகிற என் வீரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் மறைந்த தலைவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அருமை துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை முரசு சின்னத்தில் வாக்களித்து அப்படியே நிப்பாட்டுமா முரசு சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். முரசு சின்னத்தில் வாக்களிப்பீர்களா? அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா? அவர் வெற்றி பெற்று நமது சட்டமன்றத்தில் இந்த தொகுதி வாழ் மக்களின் உரிமை குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பு தருவீர்களா? இந்த தொகுதியில் ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய உடனேயே போட்டியிட்டு வெற்றி கண்ட மாவீரர். அவர் இன்று நம்மிடையே இல்லை. அவருடைய கருத்தியல் வாரிசாக, அவருடைய அரசியல் வாரிசாக இன்றைக்கு நம்மிடையே வந்திருப்பவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தமிழக அரசியலில் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு பெண்மணி துணையாக ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று களத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அவரை வரவேற்கவும் வாழ்த்தவும் அவரை நாம் தூக்கி கொண்டாடவும் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக அரசியலில் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு துணிச்சலாக அரசியல் களத்தில் கொள்கை பகைவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விளங்குகிறார். அவரை அதிமுக கூட்டணியிலே சேர்ப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அவர் மிகவும் சாதுரியமாக அந்த கூட்டணி பிற்போக்கு சக்திகளின் கூட்டணி, பாஜக இடம்பெறுகிற கூட்டணி, வலதுசாரிகளின் கூட்டணி, கொள்கை முரண்பாடு உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி, அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் என்று துணிந்து முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிகவை இணைத்துக் கொண்டார். அன்றைக்கே தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. தேமுதிக எப்படியாவது அதிமுக பக்கம் போக வேண்டும் என்று பலரும் கனவு கண்டு கொண்டிருந்த வேளையில் அவர்களின் கனவிலே மண்ணை அள்ளி தூங்கிவிட்டு நாங்கள் மதசார்பற்ற அணியில் தான் இருப்போம், திமுக தலைமையான கூட்டணியில் தான் இருப்போம், விடுதலை சிறுத்தைகளும் அங்க வகிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம்,
என்று அவர் முடிவெடுத்தது ஒரு துணிச்சலான முடிவு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். மக்கள் நல கூட்டணியின் தலைவராக, முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை எல்லாம் வழிநடத்தினார். அப்போது விடுதலை சிறுத்தைகளை அவர் எவ்வளவு நேசித்தார் என்பதை நாம் களத்தில் கண்டோம். என் மீது எவ்வளவு பிரியம் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் மேடைகளில் பார்த்திருப்பீர்கள். என்னை பார்க்கிற போதெல்லாம் தாவி என்னை தழுவுவது, கட்டியணைப்பது, தட்டி கொடுப்பது, ஊக்கப்படுத்துவது என்பதை தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரோடு பயணித்த காலம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு குழந்தை உள்ளம் கொண்டவர். உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிற பழக்கம் அவரிடத்திலே இல்லை. எதையும் துணிச்சலாக பேசக்கூடியவர், எல்லோரிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவர், நம்மை போன்ற எளிய மக்களை அரவணைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர் இன்று நம்மிடையே இல்லை. அவர் இல்லை என்றாலும் அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய வகையில் தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் நம்மால் செயல்பட முடியுமா என்று தயங்காமல் எத்தகைய ஆதிக்கம் இருந்தாலும் அதை எதிர்கொள்ள என்னால் முடியும் என்கிற அந்த துணிச்சலோடு களத்திற்கு வந்திருக்கிற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நாம் பெருமையோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேமுதிகவுக்கு கூடுதலாக சீட்டு கொடுத்து விட்டார்கள். திருமாவளவனுக்கு குறைத்து கொடுத்து விட்டார்கள். திருமாவளவன் நீண்ட காலமாக திமுகவோடு பயணிக்கிறவர். ஆனால் அவரை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் என்றெல்லாம் சமூக ஊடகங்களிலே பேசினார்கள். அப்போதே அவர்களுக்கு நான் பதில் சொன்னேன். மீண்டும் சொல்ல, தேமுதிக என்பது எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கட்சி. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த போது எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றியவர் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு எதிர்கட்சிக்குரிய மரியாதையை தமிழக அரசியலில் தர வேண்டியது கூட்டணி தலைவராக இருக்கிற அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பு. அதை உணர்ந்த இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு நான் பேசும்போது சொன்னேன், தேமுதிகவுக்கு நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் இடம் கொடுங்கள், அதிலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கழகம் தேமுதிக நம்மோடு வந்ததே நம்முடைய அணிக்கு மிகப்பெரிய வலிமை கூடியிருக்கிறது. ஆகவே தேமுதிகவை அதிமுக இழுத்துச் செல்ல முயன்ற நிலையில் அவர் அதற்கு இணங்காமல் நாங்கள் திமுகவோடு தான் போயிருக்கிறோம் என்று சொன்ன நிலையிலேயே, இணைந்திருக்கிற நிலையிலேயே அவருக்கு எத்தனை இடங்கள் வேண்டுமானாலும் அள்ளி கொடுக்கலாம், அதை நான் வரவேற்கிறேன் என்று வெளிப்படையாக அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடத்திலே நான் கூறினேன். அவர்கள் நம்மிடையிலே குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்கிறார்களாம். தேமுதிகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்கி ஒருவருக்கொருவர் பகை கொண்டு ஆதரவு இல்லாமல் நாம் கூட்டணியிலே ஒருவருக்கொருவர் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. கடலூரிலே முதலமைச்சர் வந்தபோது நான் பேசினேன், வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது திருமாவளவன் கடமை அல்ல, திருமாவளவனின் வேலை அல்ல, நான் கூட்டணி கட்சி தலைவர், அவ்வளவுதான். கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 2 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். அப்போது நான் அந்த 2 பெயரை சொல்லி, பன்ருட்டி வேட்பாளர், காட்டுமன்னார் கோயில் வேட்பாளர் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னபோது ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே நான் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளருக்கு மட்டும் வாக்கு சேகரிப்பது நியாயமாக இருக்க முடியாது. ஆகவே குறிஞ்சிப்பாடியில் அண்ணன் MRK, திட்டக்குடியில் அண்ணன் CV கணேசன், நெய்வேலியில் சபா ராஜேந்திரன், கடலூரில் சந்திரசேகர், புவனகிரியில் சரவணன், சிதம்பரத்தில் தமிமுன் அன்சாரி என்று நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது விருத்தாசலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்று சொன்னேன்.
அப்படி நான் சொல்லுகிற போது வேட்பாளர்கள் எழுந்து வணக்கம் சொல்ல வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை, அந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருடைய பொறுப்பு. அவர் அறிமுகப்படுத்துகிற போதுதான் முறைப்படி எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டும், அதுதான் மரபு. ஆனால் ஏதோ நான் சொல்ல போய் அவர் என்னை மதிக்காமல் சிரித்துக் கொண்டே அமர்ந்திருந்தார், திருமாவளவனை அவமதித்து விட்டார் என்று வதந்திகளை பரப்பினார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் இடையிலான நட்பை பற்றி அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் இடையில் உள்ள நட்புறவை அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு. அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது அவருடைய உடலுக்கு நான் மரியாதை செலுத்துவதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு சென்ற போது என்னை வரவேற்றவர் நம்முடைய திருமதி விஜயகாந்த் அவர்கள். என்ன நடந்தது என்பதை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய துக்கத்தை நாமும் பகிர்ந்து கொண்டோம். ஆகவே எனக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இடையில் எந்த முரண்பாடும் இல்லை, இடைவெளி இல்லை, பாகுபாடு இல்லை, அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மற்றவர்கள் இவர் நம்முடைய கூட்டணியில் சேர்ந்து விட்டார் என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்தவர்கள் பரப்புகிற வதந்தி. தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்து விட்டது, தேமுதிக காரர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாக்களிக்க போகிறார்களே, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தேமுதிகவுக்கு முரசு சின்னத்திலே வாக்களிக்க போகிறார்களே என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்த கும்பல் பரப்புகிற வதந்தி. விருத்தாசலம் தொகுதியிலே நம்முடைய ஓட்டு யாருக்கு, எந்த சின்னத்திற்கு, எந்த வேட்பாளருக்கு? ஆனால் அப்படி போட்டுவிடக் கூடாது என்று பொறாமை பிடித்த கும்பல் நமக்கு எதிராக வதந்திகளை பரப்புகிறார்கள். அந்த வதந்திகளை ஒருபோதும் ஏற்கக்கூடாது. தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். அதிலே விருத்தாசலம் தொகுதியில் ஒன்று. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு பதிவாக வேண்டும். வாக்குப்பெட்டியை எடுத்து எண்ணுகிற போது கொத்து கொத்தாக முரசுகள் வந்து விழ வேண்டும். சிறுத்தைகளின் வாக்குகள் என்று முரசு சின்னம் கொத்து கொத்தாக வந்து விழ வேண்டும். திருமதி விஜயகாந்த் அவர்களின் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நாம் மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். செய்வீர்களா? கொத்து கொத்தாக வாக்களிப்பீர்களா? பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா? அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? எனது அருமை தோழர்களே, பட்டன் 3ஆம் நம்பர் பட்டன் மேல இருந்து 1, 2, 3 8 திக்கும் கொட்டு முரசே. நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை 8. அது 8 திசைக்கும் அடையாளம். விடுதலை சிறுத்தைகள் 8 திசையிலும் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். அது வெற்றி பெறப் போகிறது என்பதற்கு அடையாளம் முரசு கொட்டுவது, கொட்டு முரசு. வெற்றி பெறுகிற போதெல்லாம் முரசு கொட்டுவது வழக்கம், மரபு. இந்த கூட்டணி வெற்றி பெறப் போகிற கூட்டணி. இதற்கு வெற்றி முரசு கொட்ட வேண்டும் என்பதற்காகவே முரசு சின்னம் நம்முடைய கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்கிறது. வெற்றி முரசு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு, வெற்றி முரசு விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில். அப்படி நம்முடைய வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி முரசு கொட்டுவதற்கு அடையாளமாகத்தான் முரசு சின்னம் நம்முடைய கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறது. அதே போல 2001 நான் சொன்னேன், முத்தமிழறிஞர் கலைஞரை மேடையில் வைத்துக் கொண்டு நமக்கு 8 தொகுதி, இன்னொரு அமைப்புக்கு 10 தொகுதி. அப்போது கலைஞரிடத்திலே சொன்னேன், உங்களுக்கு இலக்கியம் ரொம்ப பிடிக்கும், அதுவும் 8 தொகை 10 பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். ஆகவேதான் 8 தொகை எங்களுக்கும் 10 பாட்டு அவருக்கும் தந்திருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தேமுதிகவுக்கு 10 பாட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 தொகை, 10 பாட்டு 8 தொகை. இது சங்க இலக்கியங்களில் முக்கியமான ஒரு பதிவு. ஆகவே
சங்க இலக்கியங்களில் 10 பாட்டும் 8 தொகையும் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல இந்த காலத்தில் அரசியல் களத்தில் 10 தொகுதியும் 8 தொகுதியும் வெற்றி பெற வேண்டும். விருத்தாசலம் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். அப்புறம் ஒரு வேண்டுகோள், இப்ப விசில் அடிக்கிற தோழர்கள் வந்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் போய் விசில் அடிக்க முடியாது, தேட்டரில் தான் விசில் அடிக்க முடியும். எனவே மீண்டும் அவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. உங்கள் கிராமத்திலே பேசி அந்த இளைஞர்களை எல்லாம் முரசுக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். சினிமா லோகத்தால் தலித் இளைஞர்கள் எல்லாம் விஜய் பின்னால் போகிறார்கள் என்கிறார்கள். அப்படி போகிறவர்களா? சினிமா லோகம் கொண்டவர்களா? ஹீரோ மயக்கம் கொண்டவர்களா? விசிலடிச்சால் குஞ்சுகளாக மாறக்கூடியவர்களா? நீங்கள் கொள்கை வாரிசுகள் தானே? புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசுகள் தானே? தந்தை பெரியாரின் வாரிசுகள் தானே? மார்க்சின் கொள்கைகளை உள்வாங்கிய தோழர்கள் தானே? நமக்கு சினிமா மோகம் ஒருபோதும் கிடையாது என்பதை இந்த தேர்தல் களத்தில் நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும். எனவே எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாமக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது உடைந்த பாமக, அது உடைந்த பாமக. தோழர்களே, தம்பி தோழர்களே, அவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் நண்பர் அன்புமணி சொன்னார். திடீர்னு கேவி குப்பத்தில் போய் என்ன பாராட்டுறார் யாரு? அன்புமணி அவர்கள். நான் என்ன சொன்னேன்? ஒரு அம்பேத்கர் இயக்கமும் இன்னொரு அம்பேத்கர் இயக்கமும் ஒரே தொகுதியில போட்டியிடுவது அவ்வளவு நல்லா இருக்காது, அதனால எங்களுக்கு தொகுதி மாத்தி கொடுங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான். உடனே அவர் போய் அங்க பேசுறார், திருமாவளவன் பாருங்க அப்படி இப்படி. இதெல்லாம் எதற்காக என்றால் நம்முடைய வாக்குகளை கவருவதற்காக, ஏமாற்றுவதற்காக, ஏய்ப்பதற்காக. கூட்டணி தர்மத்தை மீறக்கூடியவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். கூட்டணி தர்மத்தை மீறக்கூடியவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். எந்த கூட்டணியை இடம்பெற்றிருக்கிறோமோ அந்த கூட்டணியின் வெற்றி தான் நமக்கு முதன்மையானது. அந்த கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களின் வெற்றி தான் நமக்கு முதன்மையானது. எங்கெல்லாம் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் உதயசூரியனுக்குத்தான் எங்கள் வாக்கு. எங்கெல்லாம் தேமுதிக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் முரசு சின்னங்களுக்குத்தான் எங்கள் வாக்கு. எங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த சின்னங்களுக்குத்தான் எங்கள் வாக்குகள். வெறும் சாதி அடையாள அரசியல் செய்யக்கூடியவர்கள் அல்ல சிறுத்தைகள். அப்படி வாக்குகளை சிதறடிக்க ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். எனது அருமை தோழர்களே, உடைந்த பாமக இங்கு போட்டியிடுகிறது. வெற்றி உறுதியாகிவிட்டது. திருமதி பிரேமலதா அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வது உறுதி. பிரேமலதா அவர்களின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போவது உறுதி. விருத்தாசலம் தொகுதியில் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனைகள் தொடர, மகளிர் விடியல் பயணம் தொடர, மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்ந்திட, நான் முதல்வன் திட்டம் தொடர, புதுமை பெண் திட்டம் தொடர, தமிழ் புதல்வன் திட்டம் தொடர, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர, எல்லாவற்றையும் விட 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் நடைமுறைக்கு வந்திட நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம், நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம். 8 தீக்கம் நீங்கள் கொட்ட வேண்டியது, 8 தீக்கம் நீங்கள் வெற்றியை கொண்டாட வேண்டியது. முரசு சின்னத்தில் வாக்களித்து EVM-இல் உள்ள 3ஆம் எண்ணில் முரசு சின்னத்தை தேடி பிடித்து, தேடவே வேண்டாம், 3வது நம்பர் இருக்கு மேல 1 2 3, 3வது இடத்துல பட்டன் அழுத்தணும். திருமதி விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்? 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அவரை சிறுத்தைகளின் வேட்பாளராகவே நீங்கள் எண்ணி செயலாற்ற வேண்டும். ஆணாதிக்கம் நிறைந்த இந்த களத்தில் ஒரு பெண்மணி துணிச்சலோடு ஒரு இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கிறார் என்றால்
அவரும் சிறுத்தைதான், பெண் சிறுத்தைதான், அவரும் சிறுத்தைதான். ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்தில் ஒரு பெண் ஒரு இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பதே அசாத்தியமான துணிச்சல் தான். ஆகவே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் கடமை. நெடுநேரமாக வெயிலில் காய்கிறீர்கள். மேலும் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மறவாதீர்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை முரசு சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம். வண்டிக்கு வழி விடுங்க, தயவு செஞ்ச வண்டிக்கு வழி விடுங்க. முன்னாடி நிக்காதீங்க, வண்டி முன்னாடி. அண்ணா வண்டிக்கு வழி விடுங்க, தயவு செஞ்சு வண்டிக்கு வழி விடுங்க. அண்ணன் எழுச்சி தமிழன் நமது வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றியின் சின்னம். அண்ணன் எழுச்சி தமிழன் சின்னம் வெற்றியின் சின்னம். வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றியின் சின்னம். எழுச்சி தமிழன் சின்னம்.